ஸ்ரீ யோகானந்தா ஆசிரமத்தில் மகா சிவராத்திரி விழா 1/3/2022 அன்று திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகானந்தா ஆசிரமத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழா தவத்திரு ஸ்ரீ யோகானந்த சுவாமிகள் ஆசியுடன் நடனாலயா நிர்வாக இயக்குனர் கவிதா ராஜேஷ் கண்ணா வரவேற்புரை ஆற்ற AAA கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனர் இஸ்மாயில் முன்னிலையில் ஸ்ரீ யோகானந்த ஆசிரமம் நிறுவனர் MP ராஜேஷ் கண்ணா தலைமையில் யூனிவர்சல் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் கருணாகரன் மற்றும் மவுண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறுவனர் பாலச்சந்திரன் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தோழி கீதா, ராமஜெயம் கல்வி நிறுவன குழும நிறுவனர் ஏழுமலை, திருவண்ணாமலை DSP பாலகிருஷ்ணன், மூத்த வழக்கறிஞர் கோதண்டம், சமூக ஆர்வலர் டாக்டர் MRS ரமேஷ், கஜேந்திரன், காவல்துறை பார் அசோசியேட் தலைவர் குடியாத்தம் TKP யுவராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மனம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் சக்கரவர்த்தி, சமூக ஆர்வலர் டாக்டர் MS சகாயராஜ், ஆப்பிள் அசோசியேட்ஸ் நிறுவனர் டாக்டர் R பாஸ்கரன், விஜிலன்ஸ் மக்கள் இயக்கம் தலைவர் டாக்டர் D ஆனந்தன், அகில இந்திய சட்ட உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு கழக தலைவர் டாக்டர் VS நாகமூர்த்தி, வழக்கறிஞர் டாக்டர் TA அற்புதராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் சிறப்பம்சமாக மாஸ்டர் RK பிரசன்னா, மாஸ்டர் தனுஷ்குமார் உலக சாதனை நிகழ்த்தினர். இந்த உலக சாதனை இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கினர். 200 சாதுக்களுக்கு வேட்டி துண்டு வழங்கப்பட்டது. சாதுக்கள், பக்தர்கள் என அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நடனாலயா மாணவிகள் அனிதா, மோனிஷா, பாரதி, சந்தியா, பேபி யஷிதா ஆகியோரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. வெளிநாட்டு பக்தர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நேயர் குரல் மாத இதழ் முருகேசன் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சி முடிவில் தவத்திரு ஸ்ரீ யோகானந்தா சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ யோகானந்தா ஆசிரமம் நிறுவனர் MP ராஜேஷ் கண்ணா நமது அதிர்வலை டிவி செய்தியாளர்களுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். பிறவி மயக்கம் மறுத்தே இருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உணர்த்தையும் கூறி இடை சக்கரத்தின் 8 நிலையும் முதல் சொல்லுவோம். அந்த கண் ஜாடை பசங்களுக்கு வராது, அது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். அதுலேயே ஆடிக்கினே அந்த பாவனையோடு சொல்லும் போது இன்னும் அழகாக இருந்தது. உண்மையிலே பசங்க வரவேற்பு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தொடரும் நிகழ்ச்சிகள். உலக சாதனை இந்த பிள்ளைங்க 2 உலக சாதனை பண்றாங்க. முதல் நிகழ்ச்சியாக ஐயாவுடைய இதுக்கு விளக்கேற்றி அம்மா பூஜை பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து இன்று உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெறும். மட்டும்தான் வேணும், அது எங்கே இருந்தாலும் பண்ணணும், அதுதான் கருத்தை. அதனால் நீங்கள் யாரும் உதவணும்னு நினைக்கிறவங்க எங்கே வேணால் உதவலாம். యోగానంద స్వామికి జై. இன்னைக்கு பாருங்க, మొత్తం పైన మమ్మల్ని గుర్తించే విధంగా మమ్మల్ని ఆహ్వానించి చూస్తున్నందుకు రాజేష్ ఖన్నా సార్కి ప్రత్యేక ధన్యవాదాలు, హృదయపూర్వక ధన్యవాదాలు. அம்மா கொடியசைத்து துவக்கி வைப்பாங்க உலக சாதனை. One, two, three, start. Go.
15 seconds more. 5, 4, 3, 2, 1. அவருக்கு இன்டர்நேஷனல் ரெகனைஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் உடைய சான்றிதழை வழங்கி இன்று முதல் உலக சாதனையாளர் பட்டியலில் அவர் இடம்பெறுகிறார் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறோம். அன்னதானத்தை துவக்கி வைக்கிறார். அன்னதான சிவம் யோகானந்த சுவாமி அவர்கள் துவக்கி வச்சிருக்காங்க. அங்க வெளியே வந்து எல்லா தீவிரக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
தவத்திரு ஸ்ரீ யோகானந்தா சுவாமிகள் சாதுக்களுக்கு வேட்டி துண்டு வழங்கினார். நடனாலயா மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி. கொஞ்சம் கை தட்டுங்க, கொஞ்சம் கை தட்டுங்க. பலன் 1000 கிளைகளை வச்சிருக்காங்க. சென்னையில மட்டும் 72 கிளைகள் இருக்கு. இங்க ஐயா யோகானந்தா சிவாய ஓம் நம சிவாய. அன்பே சிவம். இன்று சிவராத்திரி. திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் உள்ள நேர் அண்ணாமலையில் ஸ்ரீ ராகவேந்திரா கோயிலுக்கு எதிரில் ஸ்ரீ யோகானந்தா ஆசிரமம் இன்று சட்ட ரீதியாக நடனாலயா இன்டர்நேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த யோகானந்தா ஆசிரமத்தின் முழு பணிகளையும் ஏற்றுக்கொண்டு இனிமேல் இந்த ஆசிரமத்தின் முழு பணியையும் ஸ்ரீ நடனாலயா இன்டர்நேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்கள் பொறுப்பேற்று நடத்துவார்கள். அவர்களுடன் நாங்களும் பணியாற்ற இருக்கிறோம். நான் முழுவதுமாக இனிமேல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடனாலயாவுடன் இணைந்து அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடனே பணியாற்றுவேன். இது முழுவதுமாக நடனாலயா இன்டர்நேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கீழ் இயங்கப் போகிறது. இந்த யோகானந்த ஆசிரமத்துடன் சகல இன மத பேதமின்றி சகல மக்களும் பக்தர்களும் இணைந்து சமூக சேவையாக எல்லா விதத்திலும் சேவை செய்ய எல்லோரையும் நான் அழைக்கிறேன். எல்லோரும் இங்கு எந்தவித பாகுபாடுமின்றி நமது திரு ராஜேஷ் கண்ணா நிறுவனர் தலைவர், இந்த அமைப்பின் மிக முக்கியமானவர், அவர் எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டு இதை கொண்டு நடத்துவார் என்று அண்ணாமலையாரின் அருளாசியை எல்லோருக்கும் வழங்கி கொண்டு மேற்கொண்டு இந்த என்னென்ன நாம் செய்ய வேண்டும் சமூக பணிகள் என்பவற்றை ராஜேஷ் கண்ணா அவர்கள் எல்லோருக்கும் தெரிவிப்பார். ஓம் நம சிவாய. வணக்கம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று நேர் அண்ணாமலை யோகானந்தா ஆசிரமத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக உலக சாதனை நிகழ்வும், அதைத் தொடர்ந்து யாக பூஜையும், நடராஜருக்கு அபிஷேகமும், நடனாலயா மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து பரிசளிப்பும், நலத்திட்டங்களும், அன்னதானங்களும் வழங்கப்பட்டது.
இந்த யோகானந்தா ஆசிரமம் கடந்த சில வருடங்களாக துவங்கப்பட்டு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு அறிவை பூட்டி சிவாச்சாரியர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானத்தையும் அவருக்கு வஸ்திர தானத்தையும் நலத்திட்ட உதவிகளையும் சுவாமி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சுவாமி அவர்களுடைய கேட்டுக்கொண்டபடியால் நாங்கள் இந்த ஆசிரமத்தை சட்ட முறையும் அரசாங்கத்தின் அங்கீகாரத்துடனும் நடனாலயா இன்டர்நேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை இன்று துவங்கியிருக்கிறோம். இதன் மூலமாக பல சமூக பணிகளையும் ஆன்மீக சேவைகளையும் யோகானந்தா ஆசிரமம் சார்பாக செய்ய இருக்கின்றோம். முக்கியமாக இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது. பல சிவ அடியார்களுக்கு வஸ்திரதானம், அதாவது வேஷ்டியும் துண்டும் 200 பேருக்கு மேற்பட்டு வழங்கப்பட்டது. இன்று மாணவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளருக்கும் சுவாமியின் கரங்களாலே நினைவு பரிசு மற்றும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இன்று 2 மாணவிகளுக்கு குரு பட்டம் வழங்கப்பட்டது. இப்படி பல சேவைகளையும் இங்கு செய்தோம் என்று. அதே போல இனி இந்த யோகானந்தா ஆசிரமம் பல கிளைகளாக வர இருக்கிறது. முக்கியமாக இதன் தலைமை அலுவலகம் சென்னை முகலிவாக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சுவாமி அவர்கள் அனைத்து கிளைகளுக்கும் இனி செல்வார். ஒரே இடத்தில் சுவாமி இனிமேல் இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்திலும் சுவாமி வருவாங்க. சுவாமியுடைய விஜயம் முன்னதாகவே அறிவிக்கப்படும். அதே போல் சிவனடியார்களுக்கு தினந்தோறும் காலை 4 மணிக்கு காணொளி, அதாவது ஜூம் மீட்டிங் சார்பாக அவர் ஆன்மீக பயிற்சி அளிக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். அதே போல் இங்கு வரும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் இலவசமாக வழங்க இருக்கிறது. அதே போல் சிவனடியார்களுக்கு மருத்துவ வசதியும் அதே போல் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய இருப்பதாகவும் எங்களது அறக்கட்டளை மூலமாக ஒரு ஒப்புதல் அளித்து இருக்கிறோம். அதே போல் இன்று முதல் இந்த இடத்தில், அதாவது அண்ணாமலையில் வசித்து வந்திருக்கும் சிவனடியார்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினாலோ காலத்தின் நிலைக்கதியோ அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய உடலை எங்களுடைய ஆசிரமத்தின் சார்பாக நல்லடக்கம் செய்ய நாங்கள் இன்று முதல் ஒப்புதல் அளித்து இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்று முதல் 3 வேளையும் இங்கு உணவு, நல்லதொரு உணவு வழங்கப்படும். அதேபோல் சிவனடியாருக்கு உடுத்த உடையும் இருக்க இடமும் நாங்கள் இந்த இடத்திலே தர இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. எங்களுடைய முயற்சி யாவும் நல்லதொரு செயலாக்கமாக இன்று சிவராத்திரி முன்னிட்டு அண்ணாமலையில் யோகானந்தா ஆசிரமத்தில் நடைபெற்றது. சுவாமி அவர்கள் இன்று அனைவருக்கும் நல்லாசி வழங்கினார்கள். அதே போல் இன்று விஜயம் தந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய தோழி திருமதி கீதா அவர்கள் வருகை தந்தார்கள். அதே போல் தொழிலதிபர்கள், காவல்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் பல பேர் வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பித்தார்கள் என்பதை கூறிக்கொள்கிறோம். அனைவருக்கும் சுவாமியின் சார்பாகவும் அறக்கட்டளை மூலமாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்று ஒத்துழைப்பு தந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும், ஊடகத்திற்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும் எங்கள் யோகானந்தா ஆசிரமம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு முழுதுமாக ஒத்துழைப்பு அளித்த சிவனடியார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.